பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள் பொதுக்காலத்தின் 12ஆம் வாரம், ஜூன் 25, வியாழக்கிழமை. முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொள்ளர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடலாற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை சிதேக்கியா என்று மாற்றினான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 79. பல்லவி. உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே. அல்லேலுயா. வாழ்த்தொலி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 21 முதல் 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை. மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா? உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா? உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது. நெறிகேடாக செயல்படுவோரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது. அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது
தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது. இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபோது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவை பின்பற்றும் சீடத்துவம் என்பது வெற்று சடங்கு, சம்பிரதாயங்களை பின்பற்றி மேம்போக்கான இதயம் தொடாத பக்தி முயற்சிகளில் ஈடுபடுவது அல்ல. இயேசுவை பின்பற்றுவது என்பது ஓர் அகப்பயணம். உலகப்போக்கான தேடல்களில் தன்னலமான மனநிலையில் வாழ்வோருக்கு மனநிறைவு இருக்காது. அவர்கள் வாழ்வு மண் மீது கட்டிய வீட்டைப் போல அடித்தளம் இல்லாது அழிந்து போகும். வரலாறு அவர்களை மறந்துவிடும். ஆனால் யாரெல்லாம் கடவுளை மையப்படுத்தி நற்செய்தி அறிவுரைப்படி அன்பு, மன்னிப்பு, துன்புறுவோருக்கு ஆறுதலாயிருத்தல், கைவிடப்பட்டவரை ஆதரித்தல், தீமையை ஒதுக்குதல், ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் போன்ற மனிதநேய பண்புகளை வாழ்வாக்குவதில் முனைப்பு காட்டுகிறார்களோ அவர்கள் பாறை மேல் வீடு கட்டிய அறிவாளிகளோடு ஒப்பிடப்படுகிறார்கள். இவர்கள் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்வதால் மன நிறைவுடன் மகிழ்வுடன் வாழ்வார்கள். உறுதியான மனநிலை கொண்ட இவர்களை துன்பம் புரட்டி போட முயன்றாலும் அதை கண்டு துவளாமல் இருக்க கடவுளின் உடனிருப்பு அவர்களை உறுதிப்படுத்தும். மனம் தளரும்போது கடவுளே பாறை அரணாக இருந்து கை தூக்கி விடுவார். நமது வாழ்வின் அடித்தளமாக இருப்பது என்று சிந்திப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு அடித்தளமாக இருக்க வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். சிந்திப்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேங்க்யூ ஜீசஸ்.